எஸ். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, இந்த கமருதீன் கத்துறதுனால திவாகர் பேசுறது யாருக்குமே கேட்க மாட்டேதுன்னு. இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நேத்து எபிசோட்ல தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் எப்படி பேசுறாரு, எவ்வளோ ஹார்ஷா ஒரு வேர்ட்ஸ்லாம் வைக்கிறாரு, எவ்வளோ தாழ்த்தப்பட்டு பேசுறாரு அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் நம்ம வெளியவும் பார்த்துருப்போம். உள்ள இப்ப நேத்தே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா அவர் பண்ணது வந்து சட்டை கழட்டி பண்ணது வந்து என்னன்னா, அது நெறைய பேருக்கு ஒரு ஆக்வர்டா இருந்திருக்கு. அதே மாரி இவரு கேப்டன் வந்து யூனிஃபார்ம்னு ஒண்ணு குடுத்துருக்காங்கன்னா, அது கண்டிப்பா கழட்டாம டாஸ்க் பண்ணுங்க அப்படின்ற மாரி தான் சொன்னாரு. அதுக்கு அவரு நடிக்க சொல்ல வந்துட்டாங்க. நடிக்க வேணான்ட்டாங்க. நடிப்பறக்கன் அப்படின்ற மாரிலாம் பேசி ரொம்ப இரிட்டேட் கத்தின்னு லப லப லபன்னு காண்டு நான் நேத்து சொன்ன மாரி ரொம்ப காண்டா இருந்தது. அ என்ன சொல்றது? அவருக்கு அதுக்கு ஜஸ்டிஃபை பண்றதுக்கு என்னமோ நீ வந்து எஃப்ஜேவ கட்டி வச்சு பேசுற அப்படின்ற மாரி ஒரு வார்த்தை விட்டா பெரிய தப்பு. எஃப்ஜே கோவம் வந்து 100% ஒரு நியாயமான ஒரு விஷயம். வாரம் வந்து விஜய் சேதுபதி வந்து அவர் வச்சு செய்றதுல தான் இருக்கு. ஸோ எப்படின்றத நம்ம போக போக இந்த வீக்கெண்ட் எல்லாம் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் டாஸ்க் ஒன்று வச்சாங்க. டாஸ்க் எப்படின்னா நடுவுல ஒரு கேப் மாரி ஒண்ணு வச்சுட்டு, ஸோ பிக் பாஸ் அண்ட் டீலக்ஸ் டீம் 2 டீமுக்குமே மேட்ச் மாரி வச்சு, யாரு அவங்களோட போல்ல போய் நின்னு கேப் போடுறாங்கன்றது பார்த்தாங்க. இவரு கானா வினோத் சூப்பரா ஆடுனாரு. அதே மாரி விக்கல் சிக்ரம் டீம் தூக்கி அடிக்கிற கடாசுறாரு விக்கல் சிக்ரம். ஸோ அந்த மாரி சூப்பரா ஆடுனாரு. ரொம்ப ஸ்போர்ட்டிவா ஆடுனாங்க. பிக் பாஸ்க்கே ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ இன்னைக்கு தான் தெளிவா விளையாடியிருக்காங்க அப்படின்ற மாரி பிக் பாஸ் இன்டைரக்டாவே சொன்னாரு. அம் அதுக்கப்புறம் இவங்க ஆண் பாவம் பொல்லாதது டீம் வந்து உள்ள வந்தாங்க. ஸோ உள்ள வந்து அவங்களோட படத்தோட ப்ரமோஷனும் பண்ணாங்க. ஸோ ஒரு மாரி காரசாரமா போச்சு. ரொம்ப கத்திட்டே இருக்காங்க. வர வர பார்வதி கத்துறது ரொம்ப இரிட்டேட் ஆகுது. சுத்தமாவே பிடிக்கல. ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. தொட்டதுக்கெல்லாம் அவங்க பாயிண்ட் எடுத்துட்டு வந்து பேசுறாங்க. வேணுக்குன்னே கன்டென்ட் குடுக்கணுன்ற மாரி ஒர்ஸ்ட்டா பண்றாங்க அப்படின்ற மாரி தோணுச்சு. சுத்தமா வெறுத்து போய் தான் இந்த வீடியோவ நான் மேக் பண்றேன். ஏன்னா, திவாகர் பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. ரொம்ப இரிட்டேட் ஆகுது. அவர் பண்றது எல்லாம் என்கரேஜ் பண்ற மாரியே பிக் பாஸும் சரி, விஜய் சேதுபதி சரி எல்லாருமே அப்படி பேசுறாங்க. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ இது என்கரேஜ் பண்ணா நம்மளுக்கு தான் தலைவலி.